யூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அடுத்து இருக்கும்போது அவங்களோட அருமை உண்மையாலுமே தெரியவே தெரியாதுங்க. அதே மாதிரி தான் காவேரியோட விஷயத்துலையும் எந்த அளவுக்கு விஜய் இறங்கி பேசினார் இல்லையா. காவேரி கூட யோசிச்சுருந்துருக்கலாம், அவருக்கு இருக்கிற வசதிக்கு வேறு எந்த பொண்ணையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கலாம், நம்மளையே இந்த அளவுக்கு துரத்தி பின்னாடி வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை யோசிக்கவே இல்லை. விஜயும் எந்த அளவுக்குங்க பொறுத்து போவார். நிறைய விஷயங்கள் காயப்பட்டு அடிபட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஏற்றுக்கிட்டு தன்னோட மனைவி வேணும், தன்னோட குழந்தைக்கு அம்மா வேணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. எல்லாத்தையுமே சுக்கு நூறாக உடைக்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசிட்டாங்க நம்ம காவேரி. இது எல்லாத்தையும் எமோஷ்னலாக என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டுருக்கீங்களா அவங்களோட குழந்தைய வச்சு அப்படின்ற மாதிரி. இதை கேட்டதுக்கப்புறமா எப்படிங்க விஜய் பழைய மாதிரி பேச முடியும்? இவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அவங்கள பொறுத்தவரையிலும். ஸோ அதனால தான் கோவமாக பேசிட்டு போயிட்டாரு. அடுத்ததான் நம்ம சாரதா மேலே எந்த ஒரு தப்பையும் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ குழந்தைய பார்க்குறதுக்காக கங்கா நர்மதாவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம விஜய் பார்த்திங்கன்னா பயங்கர கடும் கோபத்தில் இருக்கார். ஏன்னா காவேரி கிட்ட சொல்லிட்டு வந்தது, இனிமேல் நானும் என் பொண்ணும் உங்கள் பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டோம், அதே மாதிரி நீங்களும் வராதிங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போனார். இப்படி சொல்லிட்டு வந்ததுக்கப்புறமா எப்படி தான் சாரதாம்மா கிட்ட பேச முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சாரதாம்மா மேலே எந்த தப்புமே கிடையாது. இவங்க 2 பேருக்காக சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சன். கண்டிப்பாக அவங்க மேலே கோபத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லைனாலும் வேறு என்ன வழி இருக்குது நம்ம விஜய்க்கு. அதனால தான் அவரும் கடுகடுன்னு இருக்கார். இப்போ சாரதாம்மாவும் குழந்தைகிட்ட ரொம்பவே கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க, அன்பாக நடந்துக்கிறாங்க. குழந்தை சரியாக சாப்பிடாததுனால அதை வாங்கி நானே ஊட்டி விடுறேன், எடுத்துகிட்டு வாடா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட சாப்பாடை வாங்கி ஊட்டி விடுறாங்க. குழந்தையும் பார்த்திங்கன்னா அப்பா கிட்டே இருக்கிறத விட தன்னோட பாட்டிக்கிட்ட ரொம்பவே ஆவலாக வாயில் வாங்கிக்கிறாங்க, அழகாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. விஜய் நினச்சிருந்தா கண்டிப்பாக அப்போவே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் அவங்கள வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்திருந்துருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி உள்ள கோபத்தை வச்சுக்கிட்டாலும் வெளியில் அவரால் உடனே காட்ட முடியல. ஏன்னா கூடவே தாத்தாவும் இருக்காங்க, அவங்க சித்தியும் கூடவே இருக்காங்க. ஸோ அவங்க எதிர்க்க கோபத்தை காட்ட முடியாது இல்லையா. ஸோ அதனால் அவர் பொறுமையாக காத்துட்ருக்காரு. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட நம்ம சாரதாம்மா கேட்கும்போது எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, டேடியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காவேரி மிஸ்க்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் பாட்டி காவேரி மிஸ்கிட்ட நானே பேசினா கண்டிப்பாக அவங்க சம்மதிப்பாங்க, டேடியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் ஒத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி குழந்தை சொல்கிறத கேட்டு என்ன பேசுகிறதுனே தெரியல. ஒரு மாதிரி அப்படியே எமோஷனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதடா, கண்டிப்பாக உங்கள் டேடிக்கும் காவேரி மிஸ்க்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதனால் இனிமேல் இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. என் மாமா வரவே எப்படியோ பார்த்து உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, இதுவே நீ தொலைஞ்சு போயிருந்தா எல்லாருமே உன்னை தேடிப்போம் இல்லையா. ஸோ அப்பாவும் பாவம் இல்லையா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்க. அப்படிங்களா பாட்டி, நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக எங்கள் டேடிக்கும் காவேரி மிஸ்க்கும் தான் கல்யாணம் நடக்குமா அப்படின்ற மாதிரி குழந்தையும் கேட்க, ஆமாண்டா கண்ணா அப்படின்ற மாதிரி குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்காக சொல்கிறாங்க. குழந்தைகிட்ட பேசிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு சரிடா கண்ணா பத்திரமா இரு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. கிளம்புற சமயத்தில் தான் நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்க, சாரதாம்மாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா தாத்தா ராதா அவங்க இருக்கும்போதும் பேச முடியாது, இன்னொரு பக்கம் குழந்தை எதிர்க்கவும் பேச முடியாது. ஒரு நிமிஷம் இல்லைங்க அத்தை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச, சொல்லுங்கள் மாப்பிள்ளை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இத்தனை நாளாக நான் பண்ண விஷயத்துக்கெல்லாம் எனக்கு எந்த பலனுமே கிடைக்கல, இதுக்கு மேலேயும் என்னால் போராட தெம்பு இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக சொல்கிறது கேட்டு அப்படியே சாரதாம்மா பார்க்குறாங்க. அதனால் இனிமேல் நானும் என்னோடய குழந்தையும் உங்கள் வீடு தேடி வரமாட்டோம், அதே மாதிரி நீங்களும் இங்கே வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே தயக்கத்தோடு சொல்கிறத கேட்டதும் பயங்கரமாக அதிர்ச்சியாகி போகிறாங்க சாரதாம்மா கங்கா 2 பேருமே. ஏன்னா இந்த வீட்டில் எல்லாரையுமே தவிர்த்து விஜய் தான் ரொம்பவே ஒரு பொறுமையான ஆள், எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு சகிச்சு இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவங்கக்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது இல்லையா. ஸோ இப்படி விஜய் தம்பி பேசுனதும் சாரதாம்மாவில் தாங்கிக்கவே முடியல, ஒரு மாதிரி ரொம்பவே எமோஷனல் ஆகிடுறாங்க. என்னாச்சு தம்பி, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேண்டாம் அத்தை இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் சொல்ல, இல்லை தம்பி உங்களை நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன், இவ்வளோ விஷயத்த பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, காவேரிக்காக நிறைய விஷயத்த விட்டு கொடுத்துருக்கீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் வரேன் தம்பி, உங்களோட நிலைமையிலேருந்து யோசிக்கும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அவளை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அவள் ஏன் இப்படி பண்ணுறான்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி சாரதாம்மா சொன்னாலும், ஏன் தம்பி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்தோடு கேட்க, என்கிட்ட பேசினதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை பற்றி நான் காவேரி கிட்ட பேச ஆரம்பிக்கல,
ஆனால் இன்றைக்கி என்னை வர வச்சு எப்படி அத்தை பேசுனா தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, காவேரி உங்களை வர சொல்லியிருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாம்மா கேட்க, ஆமாம் அத்தை, குழந்தைய வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா காவேரி கிட்டேருந்து ஃபோன் வந்துச்சு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக காவேரி போய் பார்த்தா, காவேரி இந்த மாதிரி கேட்குறா, அத்தை எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்தீங்க, இப்போ எதுவும் நடக்கலை அப்படின்றதுனால குழந்தைய வச்சு இப்போ பிளாக்மெயில் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு இப்படி ஒரு வார்த்தை என்னை பார்த்து கேட்க, நான் என்னத்தை முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க சாரதாம்மா பார்த்து. அதுக்கு சாரதாம்மாவோட பதில் வந்து எதுவுமே பேச முடியாமல் அப்படியே தவிக்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக முடியாது இல்லையா? எவ்வளோ விஷயங்களை வந்து பொறுத்து போன விஜய் திடீர்னு இப்படி ஒரு வார்த்தையை வந்து சொன்னதும் அவங்களால ஏற்றுக்கவும் முடியல, தாங்கிக்கவும் முடியல. அம்மாவால் மட்டும் என்னங்க பேச முடியும்? அதுக்கப்புறம் கங்காவும் என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாவும் காவேரியோட வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாத்தியடி என்ன வேலை பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அவளை என்னவோ நான் கத்துறேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே, மாப்பிள்ளை கிட்ட போய் எப்படி வந்து கேட்டு வச்சுருக்கா பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. கரெக்டு தான்மா, நீ பேசுகிறது கரெக்டு தான். காவேரி இப்படி வந்து பண்ணியிருந்துருக்கக்கூடாது, என்னதான் இருந்தாலும் பொறுமையாக இருந்திருக்கணும். ஆனால் எல்லாமே அவள் வந்து தெரிஞ்சு பண்ணலல்லம்மா, நம்ம கொடுக்குற ப்ரெஷர்னால கூட இந்த மாதிரி வந்து கோவப்பட்டு தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தா. அதே கோபத்தை வந்து விஜய் கிட்ட போய் காட்டியிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கங்கா பேசுகிறத கேட்டு, நீ என்னதான் சொன்னாலும் என்னை வந்து சமாதானப்படுத்த முடியாது இந்த விஷயத்தில். காவேரி பண்ணது என்னதான் இருந்தாலும் மிகப்பெரிய தப்பு. மாப்பிள்ளை எவ்வளோ தான் பொறுத்திருந்து போவார், அவர் எந்த அளவுக்கு வந்து நொந்து போயிருந்தா இப்படி ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்திருப்பாரு. இனிமேல் வந்து இவளோட வாழ்க்கை என்ன ஆகுறதோ தெரியலையே, குழந்தையோட வாழ்க்கை என்ன ஆகுறது, குழந்தை எல்லாத்தையும் நினச்சி எப்படி ஒரு முடிவு எடுத்தது, இன்றைக்கி குழந்தையோட நிலைமை என்னாகுன்னு ஒன்றுமே புரியலையே, அந்த குழந்தை அம்மா இல்லாமல் இருக்கணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாய்க்கு வந்தபடி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. பார்த்து நம்ம கங்காவும் சமாதானப்படுத்த முடியாமல் ரொம்பவே தவிச்சு போகிறாங்க. ஒரு பக்கம் நம்ம காவேரியும் பார்த்திங்கன்னா குழந்தைய வந்து நினச்சிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம விஜய் சார்கிட்ட இப்படிலாம் வந்து பேசியிருந்துருக்கக்கூடாது, நம்ம ரொம்ப ஓவராக தான் பேசிட்டோம். இன்றைக்கி அம்மு வந்து வராதை நினச்சி நமக்கு எந்த அளவுக்கு வந்து வருத்தமாக இருக்குல்ல, அம்மு இல்லாமல் நம்மளாலே இருக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு மனசில் ஒரு வருத்தம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது அம்மு போய் பார்த்து பேசி ஆகணும், அம்மு போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டே வந்து வராங்க. அதனால் டேரெக்டாக வீட்டுக்கு கூட போகாமல் என்ன பண்ணுறாங்க நம்ம காவேரி, குழந்தைய பார்க்கறதுக்காக விஜய் வீட்டுக்கு வந்து வராங்க. ரொம்ப நாளாகவே பொறுமையாக போன ஒரு மனுஷன் இந்தளவுக்கு கோபப்படுறதுக்கு காரணம் நம்மளும் ஒரு காரணமாயிட்டோம். என்னதான் இருந்தாலும் நம்ம இப்படி ஒரு வார்த்தையை வந்து விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து உணர்ந்து தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ உள்ளே வந்ததும் ஒரு வித தயக்கத்தோடு தான் வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்த காவேரி பார்த்த விஜய் ரொம்பவே கோவத்தோட, இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைங்க நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் அம்முவை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், அம்மு இப்போ பரவாயில்லையா, அம்மு ஏன் ஸ்கூலுக்கு அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அம்மு ஸ்கூலுக்கு வந்தால் வரலன்னா உங்களுக்கு என்ன கவலை, எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி விஜயம் கேட்க, இல்லை சார் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க, என்னதான் இருந்தாலும் நான் அப்படி வந்து பேசியிருந்துருக்கக்கூடாது காலையில், நான் ரொம்ப ஓவராக தான் பேசிட்டேன், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்காக தான் வந்திருக்கேன், மட்டும் இல்லாமல் அப்படியே அம்முவை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, நீங்கள் எதுக்காக அங்கே அம்முவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி விஜயம் கோபத்தோடு நிற்க, இந்த சமயத்தில் அங்கேருந்து வந்த அம்மு ஓடி வந்து, மிஸ் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மிஸ் கிட்ட வந்து ஓடி வராங்க. குழந்தை இருக்கும்போது எந்த ஒரு விஷயம் வந்து பேச முடியாத காரணத்தினால விஜயம் அப்படியே அமைதியாக வந்து நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் குழந்தைய பார்த்ததும், என்ன அம்மு எதுக்காக நீ ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மிஸ் டாடி தான் இன்றைக்கி ஒரு நாள் ஸ்கூலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்ற மாதிரி குழந்தை சொல்கிறது கேட்டு, ஓ அப்படியா, இப்போ உனக்கு ஓகேவா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைக்கிட்ட சில கேள்விகளும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அம்மு நீ இதை மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, மிஸ் நான் உங்களை பார்க்க தான் வந்து உங்கள் வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன், ஆனால் பாதி வழியில் வந்ததுக்கப்புறமா எனக்கு வந்து மறந்து போச்சு இடம், உங்கள் வீட்டுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல அப்படின்னு குழந்தை சொல்கிறத கேட்டு உடனே காவேரியும், எதுக்காக அம்மு என்னை தேடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் கேட்க, நான் உங்ககிட்ட வந்து கேட்கணும்னு நினச்சேன் மிஸ், நீங்கள் எங்கள் டேடியை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி குழந்தை வந்து சொல்ல, உடனே விஜய் அங்கேருந்து முறைச்சிட்டு, அம்மு எதுக்காக இப்போலாம் வந்து கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து தடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா காவேரி கிட்ட அம்மு எதுவுமே பேசாமல் அப்படியே வந்து அமைதியாகிடுறாங்களா, இல்லை அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க மிஸ் அப்படின்ற மாதிரி திரும்பவும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்களா. இதுக்கு நம்ம காவேரியோட பதில் என்னவா இருக்கும்? காவேரியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாவது இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதிக்கிறாங்களா, இல்லை அவங்களோட முடிவுலேயே அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.